எல் அந்த எழுத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் சொல்லுங்க. எல் ஃபார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஸுரி லக்ஸுரி அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லுங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாவண்யான்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மணன்னு பேர் இருக்கு. இந்த எல்லில் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்க சகோதரத்துவம்னு ஒன்று இருக்கு. இந்த சகோதரத்துவம்னு என்னன்னு கேட்டிங்கனாக்க சகோதரர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடியது. லக்ஷ்மணன் தான் இதுக்கு ஒரு உதாரணம் வரும். ராமருக்கு வந்து லக்ஷ்மணர் இதாக இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உதாரணம் வந்து ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்டிங்கனாக்க எள்ளுங்கிறது உங்களுக்கு குருவோட ஆதிக்கத்தையும் குறிக்கும். அதே மாதிரி குரு வந்து மேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது செவ்வாயுடைய அமைப்பையும் அது குறிப்பிட்டு காட்டுது. ஸோ அதனால தான் இவங்க வந்து இந்த எள்ளுங்கிற எழுத்து சகோதரர்களுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இராணுவத்துறை, காவல்துறை, அதே மாதிரி வந்து டாக்டர், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வியாபாரம் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு டாக்டராக இருக்கார் அப்படின்னாலும் அவர் வந்து சரியாக தனியாக கிளினிக் போடக்கூடாது. யார்கிட்டையாவது ஒரு இடத்துல வேலை தான் பார்க்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது தான் இவங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா 3ஆம் நம்பர் எழுத்துங்கிறதுனால வியாபாரங்கள் சிறப்பாக இருக்காது. உத்தியோகம் தான் அடுத்தவங்களுக்கு தான் அடிமை தொழில்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இந்த எள்ளுங்கிற எழுத்துக்கு உண்டான நெகட்டிவிட்டி எப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு லெமன் வாட்டர், இந்த ஆம்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய நெல்லிக்காய், இதை வந்து ஜூஸாகவோ அல்லது வத்தலாகவோ அல்லது தேனில் கலந்தோ அவங்க சாப்பிட்டுக்கிறது நல்லது.